பாலிடிக்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு நம்மளால் கணிக்க முடியல. பொலிட்டிக்கல் வேல்யூஸ், ஒரு பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் எதுவுமே இல்லாமல் அரசியல் வந்து திறந்தாழ்ந்து போவதை நம்ம பார்க்க முடியும். இந்த பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு பிறகு அரசியலுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, எந்த தத்துவமும் இல்லை, எந்த நல்ல முன்னுதாரணங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போகக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அரசியல் நம்ம பார்க்க முடியும். வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளவு தவறுகளை இழைத்ததாக நாம் பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் வந்து குறிவைத்து தாக்கப்படுது. இந்த வன்முறைகள் வந்து குறிவைக்கப்பட்டவர்கள் டிஎம்சியினுடைய மெம்பர்ஸும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்களும். அப்ப இது தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு கூட இவங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு வந்ததோ அந்த அனைத்து கட்சிகளுமே டைல்யூட் செய்யக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்த்துவிட்டது. இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளை கொன்று சிதைத்து எந்த விதமான டெமோக்ரஸியை நாம் காப்பாற்ற முடியும், எந்த விதமான கான்ஸ்டியூஷனை நாம் காப்பாற்ற முடியும்? ஆட்டோனமஸா செயல்பட்டு கொண்டிருந்த சிபிஐ, இடி, ஐடி போன்ற வச்சு மிரட்டல். இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி பிசிக்கல் இன்டிமிடேஷன் அங்க நடக்குது. கேடஸை போட்டு அடிக்கா, சென்ட்ரல் ஃபோர்ஸஸை கொண்டு வச்சு பிரச்சனை பண்ணான். ஸோ இப்படி பண்ணக்கூடிய பிஜேபி, திமுக இல்லை, எந்த கட்சியும் அவன் என்ன செய்ய முடியும், பதம் பார்க்க முடியும். இன்றைக்கும் பெரும்பான்மை மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்தோட தான் இருக்குது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகளை ஒவ்வொன்றாக உடைக்கக்கூடிய வேலையை RSS பிஜேபி பார்த்து வருகிறது. அதாவது பிஜேபி எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்க கவனமாக கேட்கணும். யார் ஓட்டு போடலாம், போடக்கூடாது, இது முடிவெடுப்பது பிஜேபி. யார் எதிர்கட்சியில் இருக்கணும், இருக்கக்கூடாது, முடிவெடுப்பது பிஜேபி. சரி, பிஜேபியுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் இருப்பார்களா? அவர்களும் உடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பது பிஜேபி. சரி, நீதி நியாயம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீர்கள். சுப்ரீம் கோர்ட் பிஜேபியின் சட்டை கை. சரி, தேர்தல் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம், ஓட்டு போட்டு ஓட்டு அதிகாரத்தை வைத்து ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிப்பது எலெக்ஷன் கமிஷன். அது தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த கண்ட்ரோலிங் பவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். அப்ப பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு நபர் யாருக்காக வேலை பார்க்கிறார்? அனைத்துமே டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய பணத்தை. இப்போ கடந்த 4 நாட்களாக திரிணாமுல் காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு தலைவி மம்தா பானர்ஜி. அவர் கையில் இருக்கக்கூடிய 28 எம்பிக்களை உடைத்து 20 எம்பிக்கள் இன்னைக்கு ஒரு பேரில்லாத ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து விட்டார்களா? ப்ராக்சி கம்பெனிஸ் எப்படி இருக்கும் வெளிநாடுகளில் டாக்ஸை மிச்சப்படுத்துவதற்காக, அதே போன்ற ஒரு புதிய ப்ராக்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்கிவிட்டார். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்களை அழிப்பதே ஒரு குறியாக இருக்கிறது பிஜேபி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்களை இன்னைக்கு நாம் அலச போகிறோம். இதை பற்றி மிக ஆழமாக பேசுவதற்காக டிஎம்கேயிலிருந்து முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நீங்க அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் உங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு. இப்ப நாட்டுடைய நிலையை நீங்க பார்க்கும்போது, முக்கியமாக ரீஜனல் பார்ட்டிஸ்களை இவர்கள் டார்கெட் செய்யும்போது இதை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்வேன்னா, பாலிடிக்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு நம்மளால கணிக்க முடியல. நான் வந்து பொலிட்டிக்கல் லைஃப் வந்த நேரத்தில் நான் பாலிடிக்ஸ் நாளம் போக போக ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிட்டிவ் ட்ரெண்ட், ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியோட அந்த அரசியல் போகணும்னு நான் எதிர்பார்த்தோம். நாங்கள் எல்லாம் மாணவர்கள். ஏன்னா அன்னைக்கு இருந்த லெஸ் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், லெஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஒரு லெஸ்ஸர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ டெக்னாலஜி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போ பாலிடிக்ஸ் வந்து இன்னும் நல்லா போகும். மாசஸுக்கு வந்து எஜுகேஷன் கூடுதல் கிடைக்கும்.
ஸோ திங்ஸ் வில் கோ ஃபைன் நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூஸ், ஒரு பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் எதுவுமே இல்லாமல் அரசியல் வந்து திறந்தாழ்ந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு பிறகு அரசியலுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, எந்த தத்துவமும் இல்லை, எந்த நல்ல முன்னுதாரணங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போகக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அரசியல் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த டிஎம்சி விவகாரத்தில் நீங்கள் சொன்னது தான் நம்ம அதையே நம்ம விவாதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க மம்தா வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவி. உண்மையிலே ஒரு வங்கத்து சிங்கம் இன்னும் எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க ஃபோல்சிபிளாக ஃபெரோஷியஸாக நின்று ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடியது. ஃபர்ஸ்ட்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது, அசைக்கவே முடியாதுன்ற சூழல் இருந்தது. அங்கேயே அந்த அம்மா வந்து அதை அசைச்சு அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில் உட்கார்ந்தாங்க. பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, மக்களுக்காக நின்னாங்க. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா டாடா இஷ்யூ வந்த நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் திரைக்கு பின்னால் ஒதுங்கின நேரத்தில் அந்த அம்மா தான் வந்து அன்னைக்கு அந்த மக்களோட ரொம்ப விகராசம் நின்று அதை டீல் பண்ணாங்க. அப்போ இப்படி இருந்த ஒரு ஆள் அவங்க வந்து இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து நிற்காங்க. நமக்கு அதை பார்த்தா பரிதாபமாக இருக்கு. இந்த நிலைமைக்கு தள்ளக்கு பிஜேபி என்னென்ன தந்திரங்களாக பயன்படுத்தியது. இப்போ நீங்கள் முதல்ல கூறின மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? முன்னால் வந்து நமக்கு தெரியும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு, அப்போசிஷன் லீடர், பிரைம் மினிஸ்டர் 3 பேர் இந்த கமிட்டி அதை தேர்வு செய்யுது. இப்போ அதில் மாற்றிட்டாங்க, சீஃப் ஜஸ்டிஸை எடுத்து விட்டாச்சு, ஹோம் மினிஸ்டரை கொண்டு வராங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி நினைக்காத தான் வந்துடுது. அவங்க போடக்கூடிய ஆட்கள்லாம் எப்படி செயல்படுகிறான்னு நமக்கு நல்லா தெரியுது. அவங்க எவ்வளவு தூரம் ஒரு ஆட்டோனமஸ் பாடி என்ற இந்த ஒரு சுயாதீன அதிகாரத்தோடு செயல்படுகின்றது அது மாறி பிஜேபியினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு அது போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அதனுடைய விளைவு தான் இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளவு தவறுகளை இழைத்ததாக நாம் பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதுக்குள்ள போட்டால் அது இன்னொரு சப்ஜெக்ட். ஆனால் ஒரே வாரத்தில் முடிச்சிருக்கேன். நான் லாஸ்ட் வீக் டெல்லி போயிருந்தேன். அப்போ நான் கேள்விப்பட்டது இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸை வித்ரா பண்ணல வெஸ்ட் பெங்கால் இப்பவுமே இருக்குது. எலெக்ஷன் முடிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு, சென்ட்ரல் போர்சஸ் அங்கே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் வந்து குறிவைத்து தாக்கப்படுது. இப்ப இன்னைக்கு இந்த எம்பிஸ் ஓடி கூட நான் சொல்லுறது அவங்க அவுட் ஆஃப் கன்சென்ட் போயிருப்பாங்களான்னு எனக்கு டவுட். பயத்துல போய் இன்டிமிடேஷன், பயப்படுத்தி பயத்தின் அடிப்படையில் போயிருப்பாங்கன்னு தான் நான் நம்புவேன். நீங்க வந்து இதுக்கு முன்னால வந்து இடியை வச்சு ஐடியை வச்சு அப்படி மிரட்டிட்டு இருந்தாங்க, சிபிஐ வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த தேர்தல் நடத்தில் நடந்த வன்முறைகள், தேர்தலுக்கு பிறகு கட்டவிழ்த்து விடப்பட்டக்கூடிய வன்முறைகள், இந்த வன்முறைகள் வந்து குறிவைக்கப்பட்டவர்கள் டிஎம்சியினுடைய மெம்பர்ஸும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்களும். அப்ப இது தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு கூட இவங்க பயந்து ஓடிருக்கலாம். இது வந்து பியூர் கேஸ் ஆஃப் இன்டிமிடேஷன், ஒரு அச்சுறுத்தி அவர்களை பக்கம் கொண்டு வந்து நான் என்னுடைய கணிப்புக்கு நான் பார்க்கிறேன். ரெண்டாவது நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட், ஜுடிஷியரி அவங்க கையில் எடுத்தாச்சு, அதே போன்று தேர்தல் கமிஷன் அவங்க கையில் எடுத்தாச்சு, அப்போசிஷன்ல யார் இருக்குன்றதை அவங்க முடிவு பண்ணாங்க. அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து தேர்தலை சந்திச்சது, தேர்தல் அவங்க செட்பேக் ஆச்சுது, ஏதோ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. நிதிஷ்குமார் அவரு சந்திரபாபு நாயுடு வச்சு பண்ண முடிஞ்சது. அதை வச்சு அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கலாம், கவர்மெண்ட்டை கொண்டு போகலாம், நல்லது பண்ணலாம், நல்லது பண்ணி 5 வருஷம் கழிச்சு இந்த இதை இன்னும் பில்டப் பண்ணலாம். அந்த முயற்சிக்கு போகாம ஏன் இவ்வளவு அவசரமா இந்த கட்சிகளை உடைக்காங்க? இந்த இடத்துல டீலிமிட்டேஷன் ஒரு மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்கு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே மிகப்பெரிய அளவுல டீலிமிட்டேஷனை எதிர்த்தது. இப்போ டிஎம்கே ஆட்சியில கிடையாது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள் பல்வேறு கட்சிகள், அது சிவசேனாவாக இருக்கட்டும், அது என்சிபியாக இருக்கட்டும், அது சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், டிஎம்சியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எங்கெல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு வந்ததோ அந்த அனைத்து கட்சிகளுமே டைல்யூட் செய்யக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்த்துவிட்டது. லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபாவில் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஒரு 7 எம்பிக்களை பிஜேபியில் இணைத்து மெஜாரிட்டியில் போயிட்டாங்க.
இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 20 எம்பிக்கள், இந்த 20 எம்பிக்கள் ஒரு பக்கம் இவர்களுடைய இவர்களை டிஸ்குவாலிஃபை செய்ய வேண்டும் என்கிற ஒரு குரலும் வெளிவர தொடங்கிருச்சு. அதற்கான சட்ட விஷயங்களும் இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்ததுல வரலாம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளை கொன்று சிதைத்து எந்த விதமான டெமோக்ரஸியை நாம் காப்பாற்ற முடியும், எந்த விதமான கான்ஸ்டியூஷனை நாம் காப்பாற்ற போகிறோம்? டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா எந்த விதமான இப்ப டீலிமிட்டேஷன் நிறைய பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு பற்றி அது புரிதலே இல்லை. ம். இப்ப நான் இதுல வந்து 2 விஷயத்த ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஒண்ணு, ஏன் வந்து ஓரளவுக்கு ஒரு நியாயமான ரெப்ரசன்டேஷன் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வேணும் உள்ளது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மணிப்பூர் எடுக்கலாம். ம். மணிப்பூர்ல வந்து இவ்வளவு கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை நடந்தது. ம். அந்த மக்கள் வந்து ஒரே ஒரு டிமாண்ட் வச்சா, ம். ஏன் பிரதமர் எங்களை வந்து சந்திக்கல, ஏன் எங்க கோரிக்கையே கேட்கல, ம். அவர் வரமாட்டாரு. ம். ஏன் வரமாட்டாரு? 2 எம்பி. ஆமா. 2 எம்பியில ஒரு பாலிடிக்ஸ் பண்ண பெருசா இல்ல. ம். அந்த ஸ்டேட் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, எலெக்ஷன் நடந்தா அந்த இக்னரன்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷனே கிடையாது. கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேரு, ஒரு ஸ்டேட்டுக்கு 3 பேர், அது இம்பார்ட்டன்ஸ் இழந்து முடிச்சிட்டு. ஒண்ணு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ மக்கள் தொகை. இப்ப நம்ம ஏன் இவ்வளவு சத்தம் போடுவோம்னா, இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை இதுல வந்து நேஷனல் அந்த ரேஷியோ வந்து 2.1 ம். வச்சிருக்காங்க. ம். இதுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தா அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் அந்த சென்ட்ரல் இந்தியா பெல்ட் தான். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், குஜராத். அப்போ நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல எந்த ஒத்துழைப்பும் ஒன்றிய அரசத்திற்கு பண்ணல. மக்கள் தொகையை நீங்க ரொம்ப விரிவுபடுத்திட்டு போனீங்க. அதனுடைய விளைவாக நாம் பல்வேறு மக்கள் தொகை பெருக்கத்தினால் உள்ள அழுத்தங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல்ல எல்லாரும் புரியணும், இந்தியால வந்து இவ்வளவு மக்கள் தொகை வாழ்வதற்கான ம். ஜியோகிராபிக்கலா பூகோள ரீதியாக நமக்கான வாய்ப்புகள் இல்லை. ம். அதுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நம்மகிட்ட இல்லை. ஸோ அரசாங்கம் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்த சொன்ன அரசாங்கம் அதை தொடர்ந்து கடைபிடித்த மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்றவற்றை வஞ்சித்து இன்னைக்கு நாங்க மக்கள் தொகை கடைபிடித்தது தான் எங்க எம்பிக்கள் குறைவதற்கு காரணம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு. ம். அப்ப இதான் 2 விஷயம். எனவேதான் இந்த டீலிமிட்டேஷனை நம்ம இவர்கள் பார்ப்பது போன்று பார்க்க முடியாது. இது ஒரு ஓர வஞ்சனை. இதை வந்து இவங்க வந்து அவங்களுடைய அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்டை வந்து பயங்கரமா பலப்படுத்தி நம்ம வந்து மற்ற மாநிலங்களுக்கு முக்கியத்துவத்தை இல்லாமல் இழக்கக்கூடிய ஒரு வேலை. இப்போ நம்ம வந்து பார்லமெண்ட்ல அவங்க நம்ம நம்பர் அவுட் நம்பர் பண்ண சமயத்தில் நம்ம குரலுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அப்போ இதை டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க. எஸ்ஐஆர் நீங்க சொன்னது மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஸ்காம். இது பற்றி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ம். இது ஏதோ தேர்தலில் ஓட்டு போறதல்ல. முதல் கட்டம் தேர்தலில் ஓட்டு இல்லாம ஆக்குது. 2வது அதை ஓட்டு இல்லாதவங்களுக்கு சலுகைகள் இல்லைன்னு சொல்லி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து ரேஷன் கார்டு போன்றதுன்னு எடுத்து விடுது. ம். இது 2ம் போனோன்னா ஆதார வைக்கிறது. 3. அப்ப குடிமகனே இல்லை. குடிமகனே இல்லைன்னா எந்த கட்சி அவனை தேடி போகும்? ம். அவன் ஓட்டர் இல்ல, திரும்ப எதுக்கு போ? தேர்தல் மேனிஃபெஸ்டோல அவனுக்கு சப்ஜெக்ட் இருக்குமா? எதுவுமே இருக்காது. ம். பிகாஸ் he is not a voter, he will not be having any importance in the election manifesto of the political parties. பிஜேபி மட்டும் இல்ல, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாள் போக 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 இவங்கள ஜஸ்ட் இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. சார், இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி. எதிர்க்கட்சிகள் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை என்கிற ஒரு அலிகேஷன் உங்கள் மீது வருது. இந்தியா அலையன்ஸ்ல இருந்து இப்ப டிஎம்கே பிரிஞ்சு தனியா நிக்குது. பட் இதே இந்தியா அலையன்ஸ்ல இருக்கும்போது கூட எஸ்ஐஆர் விவகாரம் வரும்போது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி களத்தில் இறங்கி போராடி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 6.5 கோடி மக்கள் நேரடியாக 97 லட்சம் நபர்களுடைய பெயர் நீக்கப்பட்ட போது எந்த விதமான எதிர்ப்புகளுமே வரவில்லை. அது ஒண்ணு. 2வது, இப்ப நீங்க சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள் இந்த டிஎம்சி போன்ற விவகாரம். இதுக்கு முன்னாடி சிவசேனாவுக்கு பிரச்சனை வரும்போது, என்சிபிக்கு பிரச்சனை வரும்போது அந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றாக குரல் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நாளைக்கு டிஎம்கேல இது நடக்கலாமா இல்லையா? டிஎம்சி யாராலுமே அசைக்க முடியாது என்று நாம் நம்பி வந்தோம். டிஎம்கே அது நடந்தா என்ன ஆகும்? நீங்க வந்து இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மிஷினரி ஆட்டோனமஸா செயல்பட்டு கொண்டிருந்த சிபிஐ, இடி, ஐடி போன்ற வச்சு மிரட்டல்.
இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி பிசிக்கல் இன்டிமிடேஷன் ம். அங்க நடக்குது. ம். கேடஸை போட்டு அடிக்கான், சென்ட்ரல் ஃபோர்ஸஸை கொண்டு வச்சு பிரச்சனை பண்ணான். ஸோ இப்படி பண்ணக்கூடிய பிஜேபி திமுக இல்லை, எந்த கட்சியும் அவன் என்ன செய்ய முடியும், பதம் பார்க்க முடியும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம இதுல ரொம்ப கவனமா பல முறை நம்ம முன்னால் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை விட இன்னும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இழுத்தாதான் முடியும். ஒன்று. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்த ஒண்ணு, இப்ப ஆல் இந்தியா அளவில் மக்களுடைய பேராதரவுல பிஜேபி ஆட்சியில் இருக்குன்னு யாரும் நம்பாதீங்க. ம். அது தப்பு. ம். ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் அவங்கள ஆதரிக்காங்க. அதுவும் கண்மூடித்தனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் பிரைஸஸ் பற்றி பார்க்காம, கல்வித்துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு அநீதிகளை பற்றி கூட கண்டுக்கிடாம அந்த மக்கள் அவங்க கூட நிக்காங்கன்னா எமோஷனலா அவங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள உணர்வு நிலையில மதத்தை சொல்லி அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் பெரும்பான்மை மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான கருத்தோட தான் இருக்கு. இங்கதான் அவங்க கேள்வி வருது, ஏன் வந்து இந்திய அளவுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு தளத்துல வர முடியல. ம். இன்னொன்னு, இந்த நாட்டில் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களா இருக்கட்டும், இல்ல மனித உரிமைக்காக, பெண்கள் உரிமைக்காக, தலித் உரிமைகளுக்காக, நம்ம மலைவாழ் மக்களுடைய உரிமைக்காக, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உரிமைகளுக்காக, இப்படி பல்வேறு உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், விவசாயம் பெறக்கூடிய மக்கள், இவங்க எல்லாம் இவங்களுடைய கோரிக்கைகளும் வேதனைகளும் இன்னைக்கு அன்அட்ரஸ்ட். ம். அப்ப இந்த சிவில் சொசைட்டி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா இது பிஜேபியோட ரொம்ப பெரிய நம்பர். ம். ஆனா இது ஒற்றுமைப்படுத்தப்படவில்லை என்பது உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒண்ணு. இதை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இப்ப நெருங்கி இருக்கிறது என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து இப்ப ராகுல் காந்தி கூட ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ம். இப்படி பேசிட்டு இருந்தா கூட நீ இன்னைக்கு எனக்கு மனசுல என்னோட தனிப்பட்ட வருத்தத்தை சொல்ல, வெஸ்ட் பெங்கால் பற்றி இந்த நாட்டுல யார் கவலைப்பட்டது? ம். நீங்க மம்தா மறந்துடும், ம். பட் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. ம். அங்கு வந்து மதசார்பின்மை என்ற தத்துவம் அடியோடு ஒழிக்கப்படுது. சிறுபான்மை இஸ்லாமியர்கள் அப்படி தாக்கப்படுகிறார்கள். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஃபங்க்ஷனிங், ஒரு அரசியல் கட்சி ஒரு ஜனநாயக நாட்டுல அவங்க பெற்றக்கூடிய உரிமையின்படி செயல்படுவதை முற்றிலும் உடைச்சிருக்கு. இப்ப நீங்க வந்து ம். டிஎம்சி ஒரு சூழல்ல உடைஞ்சிட்டு, ம். நீங்களும் தானே கவலைப்பட மாட்டோம். ம். சரி, டிஎம்சி உடைஞ்சிட்டு, ஆனா டிஎம்சி உடைக்கப்படுது. எப்படி உடைக்கப்படுது? அந்த கட்சியை உடைக்க 2/3 மெஜாரிட்டின்னு சொல்ல, அதுல திரும்ப மம்தா சில பேசுது, சில ஆட்கள் அங்க போறாங்க இங்க வராங்க. இது ஒரு கிளியர் இண்டிகேஷன் என்னது, யாரோ பின்னால் இருந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியுது. அது யாரும் இல்ல, அமித்ஷா அவர்கள் என்பது ஊரறிந்த நாடறிந்த ஒன்று. ம். அப்போ இப்ப அவங்க போய் ஒரு புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டில சேராங்க. என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி? நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா, NCPI. ம். என்னடா சிட்டிசன்ஸ் பார்ட்டி? நம்ம அதுக்குள்ள போய் பார்த்தா நீங்களும் தானே பேசுன மாதிரி, அவன் தேர்தலில் பார்லமெண்ட் தேர்தலில் போட்டி போடல. அதுக்கு முந்தின அசம்பிளி தேர்தலில் திரிபுராவில் மட்டும் 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்கான். 2 வேட்பாளர் சேர்ந்து 800 ஓட்டு வாங்கியிருக்கான். அந்த கட்சியில போய் 20 MP சேர்ந்தான்னா யாருக்கு காதுல பூசுது? யாருக்கு காதுல பூசுது? அப்ப இது பிஜேபி ப்ராக்சி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நீங்க ஒரு உதாரணமா நான் சொல்ல, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால நான் கூட பேசியிருந்தேன், ட்வீட்லாம் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உத்தரப்பிரதேஷ், பீகார்ல ரெஜிஸ்டர் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்ல, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஃபண்ட் இருக்கு. அவன் தேர்தலில் போட்டி போடல, அவனு எம்எல்ஏ இல்ல, அவனு எம்பி இல்ல, ஆனா ஒரு பார்ட்டி இருக்கு, பார்ட்டிக்கு ஃபண்ட் இருக்கு. ஓகே. அவன் எவ்வளவு பெரிய ஸ்கேமா வந்தது. இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா, பிஜேபியினுடைய தவறுகளை எடுத்து பேசுவதற்கு யாரும் இல்லை, தொடர்ந்து பேசப்படல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதுல சைலண்ட் மோட்ல நிறைய பேர் அவங்களுக்கு முழுக்க ஆதரவாட்டு இருந்து என்ன சிதனம் பண்ணல, ஏன்னா அவங்க ரைட் விங் பாலிடிக்ஸை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதுக்கு நேரா போயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த பார்ட்டி யாருக்குது? இந்த 10,000 கோடி எப்படி வந்தது? இது இடி விசாரிச்சுதா, சிபிஐ விசாரிச்சுதா, இல்ல மக்கள் தான் நம்ம பேசி அதை வெளியே கொண்டு வச்சுமா போராட்டங்கள் நடத்துறாங்க. இதே போன்று பிஜேபியினுடைய ப்ராக்சி கட்சியை கொடுத்துதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ண சொன்னாங்க. இப்ப அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு நாங்க வந்து என்டிஏ கூட சேரப்போம். நீ ஜாயின் பண்ண இது நீ செல்லுபடி ஆக பண்ணல, 2வது விஷயம். அதுக்கு முன்னால எங்கன்னு சொல்லியாச்சு, என்டிஏக்குள்ளன்னு சொல்லியாச்சு. இது எங்க அப்பம் 10,000க்குள்ள இல்லைன்னு உள்ளதை சொல்லுது. அப்ப எல்லாமே முழுமையாக இவர்கள் வடிவமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ஏன் பண்ணாங்க?
ஏன் பண்ணாங்க பெரிய பிரச்சனை. ஏன் திமுக அப்படி இருந்துட்டு போட்டு, டிஎம்சி அப்படி இருந்துட்டு போட்டு, நம்ம தான் ஜெயித்தாச்சா முடிச்சாச்சான்னு இல்லை. ம். இப்போ இங்கே தான் அவங்களுடைய ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், அதே போன்று ஒன் கல்ச்சர், ஒன் ரிலிஜியன், ம். ஒன் பார்ட்டி, ம். ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ம். இப்போ சைனா மாதிரி பிஜேபி மட்டும் இருக்கும். பிஜேபி வேணா முடிவு பண்ணிக்கிட்டோம் யார் அப்போசிஷன் 2 மணி நேரம் சும்மா சுத்திட்டு இருக்கலாம், அவங்க என்ன பேசலாம். So they decide who should be on the opposition. யார் அப்போசிஷன் இருக்கணும், முதல்ல நம்ம நீங்க சொன்ன மாதிரி யார் ஜட்ஜா இருக்கணும், ம். யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கணும், யார் ஓட்டு போடணும், யார் ஓட்டு போடக்கூடாது, யார் என்ன சாப்பிடணும், யார் என்ன உணவு எடுக்கணும், யார் என்ன மொழி பேசணும், எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. அப்ப இந்தியாவோட எதிர்காலம் எப்படியாக இருக்க போகுது? சரி, இந்தியான்னு பேசுனா என்ன பெருமை நம்ம சொல்லுவேன். ம். இப்போ நீங்க வந்து எங்க எம்பி கனிமொழி மேடம் வந்து உலகம் பூரா போனாங்க பல நாடுகளுக்கு, இந்த ஆபரேஷன் சிந்தூரை வக்காலத்து வாங்க. ஏன்னா வருத்தமா இருக்கியா, அதனாலதான் வக்காலத்துன்னு சொல்றேன். ஏன்னா அது என்ன நடந்து நமக்கு தெரியும். ஒரு நாடு கூட லெட்டர் கொடுக்கல, ஆதரவு கொடுக்கல. அப்ப அதுக்கு போறாங்க. போற இடத்துல அவங்கள்ட்ட கேட்டான், வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா? ஷீ வெரி கிளியர்லி செட், அதாவது அந்த பன்மையில் ஒருமை. ம். எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. அப்போ இதுதான் நம்ம பெருமை, இந்த பன்மைத்தன்மை. இது என்ன பன்மைத்தன்மை? டைவர்சிட்டினா கல்ச்சரல் டைவர்சிட்டி, பொலிட்டிக்கல் டைவர்சிட்டி, தாட் ப்ராசஸ்ல டைவர்சிட்டி, ஃபெய்த்ல டைவர்சிட்டி, உணவுல டைவர்சிட்டி, உடையில டைவர்சிட்டி, எவ்ரிதிங் வி கால் டைவர்சிட்டி, எவ்ரிதிங். அதான் நம்ம இந்தியாவுடைய பெருமை. பட் அதுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு, அதான் நம்ம இந்தியான்னு நம்ம என்ன செய்ய ஒருங்கிணைச்சது. ம். இதை அவன் கொல்லான்னா இந்தியாவுடைய கல்ச்சரை, இந்தியாவுடைய ட்ரெடிஷனை, இந்தியாவுடைய லெகசியை, இந்தியாவுடைய பாலிடிக்ஸை, இந்தியாவுடைய தாட் ப்ராசஸை எல்லாவற்றையும் கொள்கிறார்கள் என்பது அதுக்கு அர்த்தம். அதுதான் பிஜேபி. பிஜேபியை பொறுத்தவரையில் குஜராத் மாடல் என்று வந்தார்கள் 2014ஆம் ஆண்டு. குஜராத் மாடல் குஜராத்தை தாண்டி வேறு எங்கேயுமே நேரடியாக மக்கள் அதை விரும்பவில்லை என்கிற விஷயம்தான் உண்மை. காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் பிஜேபி பின்வாசல் வழியாக உள்ள புகழ்ந்ததுதான் உண்மையை ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஈவன் குஜராத்ல பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் ரைட்ஸை வைத்துதான் பிஜேபி அங்க காலடியை பதித்தது. அதை தாண்டி வேறு எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை சிதைக்கக்கூடிய வேலையை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய சார் சொன்னபடி அந்த ஒற்றுமையை உடைக்கக்கூடிய வேலை தான் பார்த்திருக்கிறார்கள். இதற்கு மேல் மக்களுடைய கிளர்ச்சி, மக்களுடைய கேள்விகள் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா என்றுதான் பார்க்க முடியும். பிகாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்களையுமே தன் பக்கம் தன் வசப்படுத்தி விட்டார்கள். எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய தலைவர்கள் அவர்களை முடக்கி, அவர்களை மிரட்டி, அவர்களை சிறைபிடித்து இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே ஒரு விதத்தில் அழிக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். காரணம், இது போன்ற டிஸ்கஷன்ஸ்களை நீங்க எந்த அளவில் எடுத்து செல்கிறீர்களோ அந்த அளவில் கேள்விகள் மக்களிடம் போய் சேரும். அந்த கேள்விகள் வழியாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த கேள்விகள் நேரடியாக அரசியல்வாதிகளுக்கும் போய் சேரும். அண்ட் இந்தியாவை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை சார் எடுத்திருக்கிறார். அதை பற்றி அடுத்த ஒரு பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.